ஒட்டு கேட்பு கருவியை வச்சு இன்னொருத்தர் வீட்டில் பக் பண்ணுறதுன்றது சட்டவிரோதமானது. இப்போ இந்த கட்சிகளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு சார். அதுக்காக இந்த அளவுக்கு துணிவாங்களா? நீங்கள் பல ஊர்களில் நம்ம பார்த்துருக்கோம். பங்காளி சண்டை, வாக்கியா வரப்பு சண்டை, சொத்து பிரிக்கிற சண்டை, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் தாயா பிள்ளையா பழகியிருப்பான். திடீர்னு அருவாளை தூக்கிடுவான். கிராமத்தில் அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவான், பங்காளியை வெட்ட போயிடுவான். அதே இடம் தான் இது. நேரடியாக அவர்கள் ஆயுதம் தூக்கி கொள்ளவில்லையே தவிர எந்த இடத்துலையும் கீழே இறங்கி வர்றதுக்கு அன்புமணி தயாரா. இப்ப அவர் எதுக்காக பிரஸ் மீட் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? பாமக உடையணுங்கிறதுக்காகவா, இல்லாமல் போகணுங்கிறதுக்காக அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அன்புமணியை வலிக்கு கொண்டு வர்றது எப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் தான் ஏத்தி விட்டாரு, இப்ப இறங்க மாட்டேங்கிறாரு. இவர் மேல ஏற முடியல. அவருக்கு அன்புமணி எப்படியாவது அவரை அம்பலப்படுத்துறதன் மூலமாக, பிரஸ் மீட்ல அவரை பத்தி தொடர்ச்சியாக சொல்றதன் மூலமாக தன்னுடைய இமேஜ் உடைஞ்சிரும். நம்ம கட்சியில இனிமே சமுதாயத்துக்கிட்ட போக முடியாது. ராமதாசால உருவாக்கப்பட்ட அன்புமணி ராமதாசுக்கு துரோகம் செய்து விட்டார், விசுவாசமா இல்ல, மகனா இருந்தாலும் அவர் கட்சி தலைமைக்கு தகுதி இல்ல என்கிற பிரச்சாரத்தை அவர் செய்வதன் மூலமாக வேறு வழி இல்லாம அன்புமணி சரணடைவார் தான் ராமதாஸ் பேசிக்கிட்டே இருக்காரு.